अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதவ்ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா. ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் ஸ்ரீமன் மகாபாரதத்திலே மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது. இந்த மகாபாரதத்திலே இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான பகுதி ஸ்ரீமத் பகவத்கீதை என்று சொல்லலாம். இரண்டுமே நமக்கு மிகவும் முக்கியமானவை. ஒன்று பகவானே சொன்னது, மற்றொன்று பகவானை பற்றி அவனுடைய அடியவர் சொன்னது என்று இப்படி இரண்டையும் பார்க்கிறோம். இந்த ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்கிறது பீஷ்மாச்சாரியராலே எதற்காக சொல்லப்பட்டது என்று பார்த்தால், தர்மங்களுக்குள்ளே உயர்ந்த தர்மம் எது என்று தர்மபுத்திரன் கேட்ட கேள்வி. அதற்கு பதிலாக பகவானுடைய திருநாமங்களை சொல்லுவது தான் உயர்ந்த தர்மம் என்று சொல்லி அந்த திருநாமங்களை சொல்லுகிறார் பீஷ்மாச்சாரியர் என்று பார்க்கிறோம். திருநாமங்கள் அனைத்தும் பகவானுடைய பெருமைகளை அற்புதமாக காட்டுகின்றபடியினாலே அதற்கு ஆச்சரியமான விளக்கங்களை அருளி செய்திருக்கிறார்கள் பூர்வாச்சாரியர்கள். அதிலே இன்றைய தினம் முதலிலே 781வது திருநாமம் துர்ஜயா என்கிற திருநாமத்தை பார்க்கிறோம். துர்ஜயா என்றால் என்ன? வெல்லுவதற்கு மிகவும் அரிதானவர், அவரை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்கிறது தான் இதனுடைய பொருள். இந்த நேரடியான பொருளை அப்படியே காட்டுகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். என்ன காட்டுகிறார்? ஜேத்தும் ந சக்கியத்தை இதி துர்ஜயா, ஜெயிப்பதற்கு அரியவர், அவ்வளவுதான், வெல்லப்பட முடியாதவர். பகவானை யாருமே தோற்கடிக்க முடியாது, பகவானுக்கு எதிராக எவனுமே வெற்றியே பெற முடியாது. ஜேத்தும் ந சக்கியத இதி என்று அவ்வளவுதான் சுருக்கமான அர்த்தத்தை காட்டினார். ஆனால் துர்ஜயா என்கிறதுக்கு பராசர பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது சுரநராதி சக்தியா அசக்கியா வசீகர்த்தும் இதி துர்ஜயா என்று அப்படி அர்த்தம் சொன்னார். அதாவது சுர என்றால் தேவர்கள், நர என்றால் மனிதர்கள். அந்த சுரநராதி சக்தியா என்னால் அப்படிப்பட்டவர்களுடைய சக்தியின் காரணமாக, அவர்களுடைய சாமர்த்தியம் காரணமாக பகவானை வசீகர்த்தும் அசக்கியா, வசீகரணம் பண்ணிவிடலாமா, எனக்கு சக்தி இருக்கிறது, சாமர்த்தியம் இருக்கிறது என்று அத்தாலே நான் பகவானை வசப்படுத்தி விட முடியுமா என்றால் முடியாது. பகவானே விரும்பினால், நம்முடைய பக்திக்கு மெச்சி அவன் நம்மை ஏற்றுக்கொண்டால் அவன் நமக்கு வசப்படுவனே தவிர நம்முடைய முயற்சியாலோ நம்முடைய சக்தியாலோ அவனை வசப்படுத்த முடியாது. அதைத்தான் துர்ஜயா என்கிறதுக்கு பொருளாக பராசர பட்டர் காட்டுகிறார். சுரநாதி சக்தியா அசக்கியா வசீகர்த்தம், நம்முடைய சக்தியினாலே அவனை வசீகரம் பண்ணுவதற்கு முடியாதது என்கிற அந்த அர்த்தத்தை காட்டினார். துர்ஜயா என்கிறதுக்கு சத்யசந்த தீர்த்தர் பொருள் காட்டுகிற பொழுது ஆதிசங்கரர் காட்டின அதே அர்த்தம்தான். ஜேத்தும் ந சக்கியா என்று முதல் அர்த்தம். ஜேத்தும் ந சக்கியா, வெல்லப்பட முடியாதவர் என்று ஓர் அர்த்தத்தை காட்டினவர். உடனே அடுத்தபடியாக இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார். என்ன காட்டுகிறார்னா, துக்கஸ்ய ஜெயா யஸ்மாதிதி வா. துக்கஸ்ய ஜெயா என்னன்னா, துக்கத்திலிருந்து நமக்கு வெற்றி யாராலே கிடைக்கிறது என்னால் பகவானாலே தான். துக்கத்திலிருந்து வெற்றி என்னால் என்ன? அந்த துக்கத்தை போக்கி நமக்கு இன்பத்தை தருபவனார் என்னால் பகவான் தான். அதனால் துக்கஸ்ய ஜெயா, அந்த துக்கத்தை வெல்லுவதற்கு அருள் புரிபவர் யாரோ அவர்தான் துர்ஜயா என்று துஹு என்னால் துக்கம் என்று வைத்து அந்த அர்த்தத்தை காட்டினார் சத்யசந்த தீர்த்தர். அடுத்தபடியாக
782வது திருநாமம் துரதிக்கிரமஹா. துரதிக்கிரமஹா என்கிற திருநாமத்திற்கு நேரடியான பொருள் என்ன? மீற முடியாதவர். அவரை மீறி நாம் எதுவும் செய்ய முடியாது. பரமாத்மாவை மீறி யாரும் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது என்கிறது தான். அதிக்கிரமம் என்னால் மீறுதல், தாண்டுதல். துரதிக்கிரமஹா என்னால் மீற முடியாமை. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஆனால் ஆதிசங்கர பகவத்பாதர் துரதிக்கிரமஹா என்பதற்கு என்ன அர்த்தம் காட்டுகிறார்னா, பயஹேதுத்வாத் அஸ்ய ஆக்ஞாம் சூர்யாதயா ந அதிக்கிராமந்தி இதி துரதிக்கிரமஹா என்று அர்த்தம் காட்டினார். அதாவது பகவானிடத்தில் இருக்கிற பயம் காரணமாக சூரியன் முதலானவர்களும் கூட பகவானுடைய கட்டளைகளை மீற முடியாமல் இருப்பவர். அதை மீறவே முடியாது. சூரியன், அதாவது வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை அப்படியே இங்கே வாக்கியங்களாக காட்டுகிறார். என்ன சொல்லியிருக்கிறது வேதத்தில் என்றால், பீஷாஸ்மாத்வாதः பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாதக்னிச்சேந்திரச்ச மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி என்று இப்படி வேதம் சொல்லுகிறது. என்ன? பீஷாக அஸ்மாத் பீஷா என்னால் பகவானிடத்தில் இருக்கிற பயம் காரணமாக, எஜமானனிடத்தில் வேலைக்காரனுக்கு பயம் இருக்குமோ இல்லையோ, அந்த பயம் காரணமாக வாதஹா பவதே காற்று வாயுதேவன் வீசுகிறான். பீஷாஸ்மாத் உதேதி சூர்யா அந்த பகவானிடத்தில் இருக்கிற பயம் காரணமாகத்தான் சூரியனும் கூட உதிக்கிறான். எப்படி கொண்டாலும் சரி, அதாவது நாம் பார்க்கிறோம், சரியாக பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்க வேண்டியது. இன்றைய தினம் காலை 6 மணிக்கு சூரியோதயம் என்று பஞ்சாங்கத்தில் போட்டிருந்ததானால் சரியாக 6 மணிக்கே சூரியனுடைய உதயம் ஆகிறது. இதெல்லாம் கணக்கை வைத்துத்தான் சொல்லுகிறார்கள். சூரியனும், அதாவது சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்கிறான், பூமி தான் சுழலுகிறது, சூரியனையும் சுற்றி வருகிறது என்றெல்லாம் விஞ்ஞானம் சொல்லுகிறது என்பது உண்மைதான். அப்படி கொண்டாலும் கூட அது சுற்றுகிற பொழுது இந்த வேகத்திலே தான் சுழல வேண்டும் என்று யார் ஏற்படுத்தினார்கள்? பூமியை. அதனால தான் இப்போ அந்த வேகமெல்லாம் சரியாக கணக்கிலே இருக்கிறது, அந்த கணக்கின்படி தான் நடக்கிறது. என்னால் அது பகவானிடத்தில் இருக்கிற பயத்தாலே அந்தந்த வியக்திகள் செய்யக்கூடிய காரியம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அவ்வளவுதான். இப்போ பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு எத்தனை நாள் ஆகிறது என்னால் 365 நாள் ஆகிறது என்று சொல்லுகிறார்கள். சூரியனை சுற்றி வருவதற்கு அப்படி எவ்வளவு ஆகிறது என்றால், சூரியனை சுற்றி வருவதற்கு என்னால் ஒரு 12 மணி காலம் ஆகிறது என்று இப்படியெல்லாம் பொருள் கொள்ளலாம். ஆனால் இங்கே எப்படி சொல்கிறாருன்னா பாருங்கள், பீஷாஸ்மாத் உதேதி சூர்யா பகவானிடத்தில் இருக்கிற பயம் காரணமாக சூரியன் உதிக்கிறான். சரியாக அவன் உதிக்க வேண்டிய சமயத்தில் உதிக்கிறான், அஸ்தமிக்க வேண்டிய சமயத்தில் அஸ்தமிக்கிறான். என்னால் இதெல்லாம் பயம் காரணமாக என்று அது சாஸ்திரம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் இங்கே என்ன காட்டுகிறார் ஆதிசங்கர் பகவத்பாதர்? பயஹேதுத்வாத் அஸ்மாத் என்ன சொன்ன அஸ்ய ஆக்ஞாம் பகவானிடத்தில் இருக்கக்கூடிய பகவானுடைய கட்டளைக்கு பயப்பட்டு கொண்டு சூர்யாதேயா சூரியன் முதலானவர்களும் கூட பகவானுடைய கட்டளைகளை மீறுவதே இல்லை. அதனால் யாரும் கட்டளையை மீற முடியாதவர் துரதிக்கிரமஹா என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். துரதிக்கிரமஹா என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது, அத சர்வஸ்ய ஸ்வபாதமூலம் அதிக்கிரமிய ந கத்தியாந்தரமிதி துரதிக்கிரமஹா பகவானுடைய திருவடிகளை தவிர வேறு புகழே நமக்கு கிடையாது. நாம் போய் அடைய வேண்டிய இடம் என்னால் அது பகவானுடைய திருவடிகள் தான். அவனை தவிர நமக்கு வேறு யாரும் ரட்சகர்களே கிடையாது. அப்படி இருக்கிற பொழுதோ அவனை தவிரவே முடியாது நம்மால். பகவானை எப்படி தவிர்வது? அவனை தவிர நமக்கு வேறு கதி கிடையாது. ஆயினாலே சர்வசிய ஸ்வபாதமூலம் அதிக்கிரமிய எல்லாரும் தன்னுடைய திருவடிகளை அன்றி வேறு கதி இல்லாமையினாலே யாரும் அவனை தாண்டி அவனை மீறி போக முடியாது என்கிற அர்த்தத்தை பராசர பட்டர் காட்டினார். துரதிக்கிரமஹா என்பதற்கு அர்த்தம் காட்டுகிற பொழுது சத்தியசந்த தீர்த்தர் என்ன அர்த்தம் காட்டுகிறார்? ஏற்கனவே துகு என்னால் துக்கம் என்று அர்த்தம் காட்டியிருக்கிறார் அல்லவா, அதே அர்த்தத்தை இங்கேயும் கொள்ளுகிறார். என்ன சொல்றேன்னா, துக்கஸ்ய அதிக்கிரமஹா எஸ்ய சஹா துரதிக்கிரமஹா துக்கத்தை தாண்ட உதவுபவர். எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி பகவானிடத்தில் போய் நாம் முறையிட்டு கொண்டோமானால் நம்முடைய அத்தனை துன்பங்களும் நம்மை விட்டு நீங்கி விடுகின்றன அல்லவா. ஆகினாலே துக்கத்தை தாண்டுவதற்கு உதவுபவர் யாரோ அவருக்குத்தான் துரதிக்கிரமஹா என்று பெயர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். அடுத்தபடியாக 783வது திருநாமம் துர்லபகா என்பது. துர்லபகா என்னால்னா
மிகவும் அரிதானவர், கிடைப்பதற்கு அரிதானவர் என்பதுதான் அதனுடைய பொருள். அந்த பொருளை பராசர பட்டர் ஒரு விதமாக காட்டுகிறார், சத்தியசந்த தீர்த்தர் ஒரு விதமாக காட்டுகிறார். ஆனால் ஆதிசங்கர பகவத்பாதர் அவர் முதலிலே எப்படி காட்டுகிறார் என்று பார்த்தார், துர்லபயா பக்தியா லப்யத்தை இதி துர்லபகா என்று சொன்னார். கிடைக்க வரிதான பக்தியாலே அடையப்பெறுபவர். இந்த பக்தி என்கிறது இருக்கிறது, அது அவ்வளவு சுலபத்தில் கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்படணும். அது நம்முடைய நெஞ்சு பரிபக்குவப்பட்டால்தான் பகவானிடத்தில் இந்த பக்தி என்கிறது உண்டாகுமா. அதைத்தான் சொல்கிறார், துர்லபயா பக்தியான்னு சொன்னார். துர்லபகான்றதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப கிடைத்தற்கு அரியவர்னா கிடைத்தற்கு அரிய பக்தியாலே அடையப்படுபவர். அதனால் அவர் துர்லபகா என்று அப்படி அர்த்தம் சொன்னார். ஆனால் அந்த பக்தியும் கூட எப்படி இருக்கணும் அதை சொல்லுகிறார் பராசர பட்டர். எப்படி காட்டுகிறார்? ஒரு பிரமாணத்தை மேற்கோளாக காட்டுகிறார். என்ன காட்டுகிறார்? தஸ்யாபி அந்நியமனஸ்கஸ்ய சுலபகான ஜனார்தனா. பகவானையும் நினைத்து வேறொன்றையும் நாம் ஆசைப்பட்டோமானால் நிச்சயமாக பகவான் நமக்கு கிடைக்க மாட்டான். வேறொன்றில் மனம் வையாமல் பகவானிடத்திலேயே மனசை வைத்திருக்கிறான் பாருங்கள். அவனுக்குத்தான் அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனாக பரியுபாசத்தே என்றெல்லாம் கீதையிலே பகவான் காட்டி இருக்கிறான். அதனால் என்ன சொல்கிறேன்னா, அந்நியமனஸ்கஸ்ய வேறு பொருளிலேயும் மனத்தை வைத்தவனுக்கு ஜனார்தனஹா ந சுலபஹா பவதி, பகவான் சுலபமாக இருக்க மாட்டான் என்று பிரமாணம் சொல்லி இருக்கிறபடியினாலே வேறொன்றில் மனம் வைத்தவனுக்கு ஜனார்தனர் கிடைப்பதற்கு அரிதானவர் என்றபடி துர்லபகா கிடைத்தற்கு அரியவர். பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே அது பிறருக்கு மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கு, அதே பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கு என்றெல்லாம் ஆழ்வார்கள் பாசுரத்திலே காட்டியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் இங்கே கருத்திலே கொள்ளலாம். ஆஹா, துர்லபகா என்னால் ஆருக்கு துர்லபன் என்னால் வேறொன்றில் மனம் வைத்தவர்களுக்கு பகவான் துர்லபன், அடைவதற்கு அரியவன் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். சத்தியசந்த தீர்த்தர் துர்லபகா என்பதற்கு என்ன அர்த்தம் காட்டினான்னா, துக்கேன லப்யத்தை இதி துர்லபகா, மிகவும் சிரமப்பட்டு அடையத்தக்கவர். பகவானை அடையிறது நான் கூட அது அவ்வளவு சுலபம் இல்லை என்றார். ஏன்னா கீழே சொன்னா போல அனன்ய பக்தி என்று சொன்னோமே, வேறு உலக விஷயங்கள் எதிலுமே மனத்தை செலுத்தாமல் பகவானை மட்டுமே நினைத்திருக்கக்கூடிய அந்த நினைவுக்குத்தான் பக்தி என்று பெயர். இன்னும் சாஸ்திரங்கள் சொல்லுகிற பொழுது அது எப்படி சொல்லுகின்றன என்றால், தைலதாராவத்து அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான பூர்விகா தியானம் பக்தி என்று சொல்லுகிறார்கள். அதாவது என்னென்னா, ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்திற்கு எண்ணெயை ஊற்றுகின்ற பொழுது அந்த எண்ணெயுடைய தாரையானது எப்படி இடைவிடாமல் செல்லுகிறதோ, ஏன்னா அதற்கு ஒரு தனித்தன்மை உண்டல்லவா எண்ணெய்க்கு. இதே தண்ணீரை ஊற்றினால் என்ன ஆகும்? அது விட்டு விட்டுத்தான் செல்லும். தண்ணீர் அப்படி தொடர்ச்சியாக செல்லும் என்று சொல்ல முடியாது. ஆனால் எண்ணெய் அப்படி அல்ல, அதை ஊற்றினால் அது அப்படியே அந்த தாரை இடையிலே எந்த விதமான பிசிறும் இல்லாமல் அப்படியே அது செல்லுகிறது. அதுபோல நம்முடைய நினைவு பகவானை பற்றி தொடர்ந்து இருந்தால் அப்படி இருக்கிற அந்த நினைவுக்குத்தான் பக்தி என்று பெயராம். அதுவும் அவனை பற்றியே நினைவு, வேறு எதை பற்றியும் நினையாமல் அப்படி இருக்கிற அந்த நினைவுக்குத்தான் பக்தின்னு பெயராம். இப்போ அப்படிப்பட்ட பக்தி எல்லாருக்கும் சுலபமாக கிடைக்குமா? பகவானையே நினைத்து கொண்டிருத்தல், அதுவும் வேறு எதையும் நினையாமல் இருத்தல், அது இடைவிடாமல் இருத்தல் என்றால் இதெல்லாம் எவ்வளவு கஷ்டமான காரியம் என்று நினைத்து பார்த்தால் அதைத்தான் சொல்லுகிறார் இந்த இடத்துல, துக்கேன லப்யத்தை இதி துர்லபகா. இப்படி சிரமப்பட்டு ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டின அர்த்தம் தான் அது. கிடைக்க வரிதான பக்தின்னு சொன்ன, இந்த பக்தி அமையறதும் ரொம்ப கஷ்டம். அதனால் கிடைக்க வரிதான பக்தியாலே இப்படிப்பட்ட மிகவும் சிரமப்பட்டு அடையக்கூடியவர் என்று சொன்னான். அப்போ பகவானை அடைவது சிரமமா என்று கேட்டால், பக்தியால் அடையிறது என்று சொன்னால் அது சிரமம்தான். ஆனால் அதே பகவான் என்ன பண்ணுகிறான்? மிகவும் எளியவனாயும் இருக்கிறான். நாமசங்கீர்த்தனம் என்றால் அத்தாலே சுலபமாக அடைந்து விடலாம் என்று தானே திருநாமங்கள் எல்லாம் பீஷ்மாச்சாரியரும் தர்மபுத்தருக்கு உபதேசித்தார். ஆஹா, கிடைப்பதற்கு எளியவன் என்கிறது வேறு புறம் இருந்தாலும் இங்கே அரியவன் என்கிற பொருளும் அப்படி காட்டப்படுகின்றன என்று நாம் பார்க்கிறோம். இன்னமும் பகவானுடைய திருநாமங்கள் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।